அந்த அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் அண்மையில கூட நடத்தினாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இதன் வாயிலாகவே அவங்க நடத்தி முடிக்கிறதுக்கான ஒரு ஒத்திகையை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறத இதில் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியாக பார்க்குறாங்க எஸ்ஐஆரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார், அனைத்து கட்சி கூட்டமே ஒரு பெரிய கண்துடைப்பு கூட்டமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த இடத்திலும் பெரிய அளவில் இறங்கி மக்களுக்காக போராட யாருமே முன் வரவில்லை. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியதனால இப்போ இந்த எஸ்ஐஆர் நிறுத்தப்படும் என்றா கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இது மாதிரியான ஒரு குடியுரிமை புகுத்தலும் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதை நம்ம கவனிக்கலாம். தொடர்ந்து இதனை நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தான் இதை நடத்தணுமா? ஏன் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு வருட காலத்தில் இல்லை அடுத்த 2 வருட காலத்தில் நம்ம பொறுமையாக ஒரு 6 மாத நேரங்களை செலவழித்து எடுக்கலாமே. இப்போ பிஎல்ஓ என்று ஒருவர் வருகிறார். பிஎல்ஓ என்று வருகிறவருக்கு முன்பு அந்த இஆர்ஓவா எலெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் அவரிடம் இந்த பிஎல்ஓ அங்கன்வாடியை சேர்ந்தவர்கள்லாம் அதில் பயணிக்கிறதாக சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் எதன் அடிப்படையில் ஒவ்வொரு வீடாக போய் சென்று இவர்கள் அந்த வாக்காளர்கள் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும்.